Hi friends, welcome to Cook with Gayu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல்ல கார சட்னி எப்படி செய்யறதுன்னு நாங்க பார்க்க போறோம். இந்த கார சட்னி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசை இது கூடயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எளிமையான முறையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இந்த கார சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 4 தக்காளி எடுத்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேங்க. இந்த கார சட்னிக்கு கொஞ்சம் பூண்டு எச்சா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க. பொட்டுக்கடலை 1/4 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இவ்வளோ தாங்க எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை. 8 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேங்க. நம்ம பொட்டுக்கடலை போடுறதுனால பொட்டுக்கடலையில் ஒரு திக்னஸ் கொடுக்குங்க சட்னி. அதனால் தேங்காய் கம்மியாக தாங்க போடணும். கார சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தாங்க. இப்போ கார சட்னி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. கார சட்னி செய்யறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. கடாய் நல்லா சூடாயிருச்சிங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாயிருச்சிங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் போட்டுக்கலாங்க. அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அடுப்போட அனல் கம்மியாக தாங்க வச்சு இது வறுக்கணும். நான் 8 வரமிளகாய் இப்போ சேர்க்க போகிறேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா மீடியமாகவே வச்சுக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வெங்காயம், வரமிளகாய், பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா கல் உப்பு போடுங்க, அப்போ தான் நல்லா சுருன்னு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில போடுறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலரி விட்டுறலாங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுறலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையே இது கூட சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாங்க. நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னினா கண்டிப்பாக பொட்டுக்கடலை போடணுங்க. பொட்டுக்கடலை போட்டால் தான் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கார சட்னி கிடைக்கும். ஹோட்டல்லாம் பாருங்கள், சட்னி கொஞ்சம் கெட்டியாக பொதன்னு இருக்குங்க. இந்த பொட்டுக்கடலை போடும் போது தான் நமக்கு சட்னி கெட்டியாக கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை போட்டு இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இது முதல்ல நல்லா ஆறட்டுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டேங்க. நம்ம வதக்குனதெல்லாம் எடுத்து நம்ம செஞ்ச கடாயை கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சட்னி திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் எச்சா ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி திக்காக அரைக்க போகிறேங்க, அதனால கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நான் சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இதை இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். தாளிப்பு கொடுக்கறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாங்க.
1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை கம்மியாகவே வச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. ஒரே ஒரு வரமிளகாவை 2ஆக உடச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அது கூட சேர்த்துக்கிறேங்க. 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து தாளிப்பில் கொட்டிடலாங்க. அரைச்சி வச்சு சட்னியில் கொட்டிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்மளோட கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த மாதிரி கார சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்பவே ட்ராவலுக்கு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு காட்டின இந்த கார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.